திருப்பதி கோவிலில் மறைந்த ரகசியம், யாரும் சொல்லாத உண்மை. இந்த உலகத்தில் கோவில்கள் பல, ஆனா ஒரே ஒரு இடத்துல பணமும் பக்தியும் பரிசுத்த சக்தியும் மாயையும் ஒன்று சேர்ந்திருக்கும். அதுதான் திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவில். இந்த கோவில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது சும்மா ஒரு பகுதி தான். ஆனா இப்போ நீங்க கேட்க போறது புதிய உண்மை, மறைக்கப்பட்ட ரகசியங்கள். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்க நம்பிக்கை மாறும். 1. சுவாமியின் சிலையின் பின்னால் யாரும் செல்ல முடியாத இடம். கோவிலின் உள்ளே இருக்கிற வெங்கடேஸ்வரர் சிலையின் பின்னாலே ஒரு சத்தம் வரும். பக்தர்கள் சொல்றாங்க, சிலையின் பின்னால் இருந்து ஓம் என்கிற ஒலி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துக்கு யாரும் செல்ல அனுமதி இல்லை. சிலர் நம்புறாங்க, அந்த இடத்துலதான் மகா சக்தி உறைந்திருக்கு. இந்த ரகசிய இடம் யாருக்கும் தெரியாமல் பண்டிதர்கள் மட்டும் போற இடமா, இல்ல இறைவனின் உள்சாட்சி இருக்கிற இடமா? 2. சாமியின் முடி இயற்கையா செயற்கையா? சாமிக்கு அலங்காரம் செய்யப்படும் முடி தினமும் புதியது போல இருக்கும். ஆச்சரியம் என்னவென்றால், அந்த முடியில் எந்தவித தையல் இணைப்பு தெரியாது. 1000 ஆண்டுகளாக அதே பாணி, அதே ஜடா. இது இயற்கையா செயற்கையா? முடியில ரகசியம் என்ன? 3. சிலையில் கடுமையான சப்தம் எதிலிருந்து வருகிறது? சிலைக்கு பின்னால் சிறிய அந்தரி பகுதி உள்ளது. சில பேருக்கு அதிலிருந்து அழுத்தமான ஹம் சப்தம் கேட்கும். அதிசயமா என்னன்னா, சாமி சிலை சற்று தடபடிக்கும் மாதிரியான உணர்வு. கற்பனையில்ல, இது உண்மை. சாமியின் சிலை உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு சாட்சியா இது. 4. கோவில் உண்டியல் 40,000 கோடி ரூபாய்க்கு மேல். திருப்பதி கோவில் உண்டியல் வருடம் தோறும் உலகிலேயே அதிகமாக பணம் சேரும் இடம். இந்த பணத்தின் மிகுந்த பகுதி எப்படி செலவாகுது என்பது ஒரு பெரிய கேள்வி. கோவிலில் உள்ள போன்படி இல்லாத அறைகள் பற்றி சில ஊகங்கள் உள்ளன. இந்த ரகசியம் யாருக்கும் சொல்லக்கூடாததா? 5. சாமியின் கண்கள் எப்போதும் ஒளிர்வது எப்படி? சாமியின் கண்கள் எப்போதும் பிரகாசமாக ஒளிரும். எந்த வகையான கண்ணாடி மின்னணு விளக்குகளும் இல்லை. ஆனாலும் சாமி பார்த்தாலே மனதில் நடுக்கம் வரும். அந்த கண்கள் நம்ம உயிரையே பாதிக்கும் அளவுக்கு பேசுது. அது இயற்கையா அல்ல இறைவனின் சக்தியா? 6. புராண ரகசியங்கள். திருப்பதி யாருடைய அவதாரம்? புராணங்களில் கூறப்படுவது திருப்பதி வெங்கடேஸ்வரர் என்பது மகாவிஷ்ணுவின் கல்யாண அவதாரம். அழகியம் நிலாதேவியின் தவத்தை மறைக்க இவர் பூமிக்கு வந்தார். திரேதா யுகம் முதல் கலியுகம் வரைக்கும் அவர்தான் உலகத்திற்கான பேலன்ஸ். இதுதான் சாமியின் இன்றும் உயிரோடு இருப்பதற்கான காரணமா? 7. பக்தர்களின் உண்மை அனுபவங்கள். ஒருவர் சொல்றாங்க, நான் திருப்பதிக்கு போன அப்போ சாமி கண்கள் நேரா என்கிட்ட பார்த்த மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பேர், எனக்கு பின் நடந்த அசாதாரண சம்பவம் சாமி காப்பாத்தினார்னு நம்புறேன். பக்தர்களின் உண்மையான சம்பவங்கள். இது எல்லாம் நம்பிக்கையா இல்ல உண்மையா? நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தேவையான உண்மையை சொல்லியிருக்கா? திருப்பதி வெங்கடேஸ்வரர் ஒரு சக்தி அல்ல, அவர் ஒரு உயிரோடு இருக்கும் அனுபவம். அன்னையர் சொன்ன மாதிரி, பெரியாரிடம் போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனா திருப்பதி போனால் மாற்றம் கிடைக்கும். உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ல பகிருங்க. இந்த வீடியோ உங்க நம்பிக்கையை மாத்துச்சா லைக் பண்ணுங்க, பக்தி பரவத் ஷேர் பண்ணுங்க.